ரீசெண்ட் டேஸ்ல பார்த்த மூவி கேரக்டர்ஸ்ல லைக் இந்த கேரக்டர் வந்து என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சு. இது என்ன இது கேரக்டர் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு இது நான் ஃபீல் ஆகியிருக்கா இல்லை ரொம்ப இரிட்டேட் ஆன கேரக்டர்? எனக்கு வந்து ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், சாங், டான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. எதுனா யூத் படத்துல அந்த ஹீரோ கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு. அது அது க்ளோரிஃபையும் பண்றாங்களோ, அது ஜஸ்டிஃபை பண்றாங்க ரொம்ப. லைக் அந்த இன்டர்வல் அதை ரொம்ப காமிக்கலா தான் எடுத்திருக்காங்க. கரெக்ட் தான், நானும் சிரிச்சேன், ஓகே. பட் சில இடத்துல பார்க்கும்போது அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு சும்மா ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வேற பொண்ணு அவனுக்கு ரூட் விடுதுன்னு சொல்லி இவனும் ஓ அந்த பொண்ணு எனக்கு ரூட் விடுது, ஆனா எனக்கு வந்து நோ சொல்ல தெரியாது, எனக்கு அப்படிதான்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து என்னடா இவன் இப்படி பண்றான்னு சொல்லும்போது அவங்களே வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. அப்படிதான்டா நானு, எனக்கு அதெல்லாம் நோ சொல்ல வராது. ரீசன் வேற என்ன சின்ன வயசுல இருந்து யாருமே பார்க்கல, என்ன பார்த்த பொண்ணு அதுக்குன்ட்டு லவ் பண்ண பொண்ணுக்கு துரோகம் பண்ணுவியா? என்னதான் ஸ்கூல் டைமா இருந்தாலும் கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். இதுவே அந்த பொண்ணு இந்த இன்டர்வல் சீன்ல வரும்போது அப்படியே அந்த பொண்ணு என்னடா இப்படி பண்ணிச்சுன்னு சொல்லும்போது திடீர்னு இவன் வந்துட்டு ஓ அப்ப நீ என்ன சந்தேகப்பட்டால அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி இது பேர் அது என்ன சொல்லுவாங்க, அப்படியே செம்மையா Gas light ஆ? கேஸ் லைட் பண்றது, blame Manipulate பண்றது எல்லாமே அந்த கேரக்டர் வந்து ஆமா. பயங்கரமா பண்ணுச்சு.